விசேடமாக இன்று இந்த சபையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விவாதம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த விவாதம் என்னவென்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே எங்களுடைய அமைச்சருக்கு எதிரான அல்லது இன்னும் எங்களுடைய இருக்கின்ற அமைச்சருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்போ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி இன்றைக்கு கொண்டு வந்து எதிர்க்கட்சியினர் உரையாற்றுகின்ற போது ஒரு விடயம் மாத்திரம் எங்களுக்கு தெரிகின்றது. நாங்களும் கூட இந்த பாராளுமன்றத்திலே பல வருடங்களாக இருந்திருக்கின்றோம். அப்போ அன்றைய காலகட்டங்களில் இருந்து இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறான நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனை என்பது இன்று நேற்று மாத்திரம் உருவான ஒன்றல்ல. இன்று மிகவும் தெளிவாக ஒரு திட்டமிட்ட ஒழுங்குமுறையின் கீழ் இடம்பெறுகின்றது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட இலங்கையில் வாழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் எந்த ஒரு ஊழலும், விசேடமாக அமைச்சர்கள் எந்த ஒரு ஊழலும் இடம்பெறுவதற்கு இடம் அளிக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற அமைச்சர்கள் அனைவருமே இந்த அமைச்சர் பதவிகளுக்காக அல்லது முன்னைய ஆட்சியாளர்கள் போன்று தாங்களுடைய மடியை நிறைத்துக் கொள்வதற்கு மாத்திரம் அமைச்சர் பதவிகளை பொறுப்பேற்றவர்கள் அல்ல. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரப்பட்டிருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் எடுத்துக்கொண்டாலும் கூட, ஜெயக்குடி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, அந்த வகையான மோசடியில் ஈடுபடுகின்ற நபர் இல்லை என்பது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு தெரியும். அப்ப அந்த வகையில் தான் நாங்களும், ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால், எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும், எங்களுடைய அரசாங்கம் என்பது அல்லது எங்களுடைய அமைச்சுக்கள் என்பது ஒரு தனி நபருடைய அமைச்சு அல்ல. அதே போன்றுதான் எங்களுடைய அமைச்சினுடைய பொறுப்பு, அமைச்சினுடைய தலைவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய ஜனாதிபதியாகும். அதனால் இந்த இவ்வாறான பிரச்சனைகளின் பொழுது எங்களுடைய ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய அமைச்சு எடுத்துக்கொண்டாலும் கூட மிகவும் தெளிவாக நாங்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக உன்னிப்பாக அவதானிக்கின்ற ஒரு அரசாங்கமாகும். அந்த வகையில் உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணை என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நொரஞ்சோலை லக்விஜய் என்கின்ற இந்த மின் திட்டம் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இதுவரை 450க்கு அதிகமான கப்பல்கள் வந்திருக்கின்றது. 450க்கு அதிகமான கப்பல்கள் மூலமாக நிலக்கரி இறக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 2.25 பில்லியன் ரூபாய் என்று கூறப்படுகிறது. பில்லியன் ரூபாய் என்று கூறப்படுகிறது. அப்போ சமகாரான ஒரு பெரும் தொகையான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இதில் 26 கம்பெனிகளும் இருக்கின்றது. அப்ப அந்த கம்பெனிகளோடு நாங்கள் பார்க்கின்ற போது இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் வாழுகின்ற மக்களுடைய அரசாங்கமான எங்களுடைய அரசாங்கம் மிகவும் தெளிவாக நாங்கள் ஒரு புரிந்து கொண்டிருக்கின்றோம். வேறு எதுமல்ல, இன்றைக்கு எதிர்கட்சியினரால் பேசப்படுகின்ற கொண்டு வரப்படுகின்ற இந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான ஆதாரமற்ற, அதாவது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இதனுடைய ஆய்வுகள் சரிவர இடம்பெறுகின்ற போது இதன் மீதான குற்றச்சாட்டுக்களை இவர்களால் முன்வைக்கப்படுவது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும்,
இந்த எதிர்க்கட்சியினரை எடுத்து பார்க்கின்ற போது மிக தெளிவான ஒரு விடயம் இருக்கின்றது. இவர்களுக்கு இன்றைக்கு பேசுவதற்கு வேறு விடயங்கள் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது இவர்கள் நினைக்கின்றார்கள் மக்களை எங்களிடமிருந்து பிரித்து விட முடியும் என்று. அவ்வாறு பிரிக்க முடியாது. ஏனென்றால் வேறு எதுமல்ல, இந்த அரசாங்கம் என்பதே மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். அதனால் எங்களிடமிருந்து மக்களை பிரிப்பதற்கு என்ன சதிகளை செய்தாலும் கூட இந்த நாட்டு மக்களை உங்களுக்கு இன்றைக்கு ஓரம் கட்டிவிட்டார்கள் என்பது எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றோம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது விஷயமாக தரக்குறைவான அதாவது நிலக்கரியை கொண்டு வந்ததாக கூறுவதும் அல்லது இதன் மூலமாக இந்த நாட்டுக்கு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டதாகவும் அதன் மூலமாக இந்த நாட்டின் மின்தடை ஏற்பட போவதாகவும் அதன் மூலமாக இந்த நாட்டுக்கு பேராபத்து ஏற்பட போவதாகவும் கூறுகின்ற இவர்கள் தான் கடந்த காலங்களில் எல்லா அபிவிருத்தி திட்டங்களிலும் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்த பாவித்தனமான அரசியல்வாதி. அந்த பாவித்தனமான அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் விஷயமாக பிணைமுறி போன்ற மோசடிகளை செய்தவர்கள் அந்த மோசடியிலிருந்து அந்த மோசடிக்காரர்களை பாதுகாப்பதற்காக அந்த காலகட்டங்களில் ஃபுட்நோட் போட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த சபையில் இருந்து சிங்கமாக கரிக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலே சிங்கங்கள் அல்ல உறுப்பினர்களே, அவர்கள் வெறுமையான நரிகளாக. நரிகள் ஊளையிடுவதை கண்டு சிங்கங்கள் அஞ்சப் போவதில்லை கௌரவ உறுப்பினர்களே. அதனால் அந்த சிங்கங்களாக இன்றைக்கு இந்த சபையில் இருப்பவர்கள் வேறு யாருமல்ல, தேசிய மக்கள் சக்தியாக. அந்த சிங்கங்களில் ஒருவராகவே இன்றைக்கு எங்களுடைய அமைச்சர் இருக்கின்றார். அதனால் அவர் மீது அபகாண்டமாக பழி சுமத்துகின்றார். ஏனென்றால் ஒரு விடயத்தை மீண்டும் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவனுக்கென்ற ஒரு தன்மானம் இருக்கின்றது, அவருக்கென்ற ஒரு மரியாதை இருக்கின்றது. அந்த மரியாதையை கூட மதிக்காத, அவருக்கு ஒரு மனிதாபிமான ரீதியாக கூட அவரை பற்றி சிந்திக்க முடியாத, அவர்களுக்கு குடும்பம் இருக்கின்றதே, பிள்ளைகள் இருக்கின்றதே, வெளி உலகம் இருக்கின்றது என்பதை கூட சிந்தித்துக் கொள்ள முடியாது மிகவும் தான் தோன்றித்தனமாக மிருகத்தனமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றவர்களுக்கு நாங்கள் இறுதியாக கூறுவது வேறு எதுமல்ல, சிங்கங்கள் நரியின் ஊளையை கண்டு அஞ்சப் போவதில்லை. கௌரவ உறுப்பினர்களே, நன்றி.